அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பிரார்த்தனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தென் சென்னை வடக்கு மாவட்ட கழக மகளிர் அணி சார்பில் சென்னை மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் அமைச்சர் திருமதி எஸ். கோகுல இந்திரா மற்றும் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் அருள்மிகு கல்யாண வெங்கடரமண சுவாமி ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகமும் தீப ஆராதனையும் நடைபெற்றது. அமைச்சர்கள் திரு வி. செந்தில் பாலாஜி, திரு என். சுப்பிரமணியன் மற்றும் கழக தொண்டர்கள் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். நீலகிரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மஞ்சுதலா அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. அமைச்சர் திரு எஸ். பி. வேலுமணி, கழக அமைப்பு செயலாளரும் எம்பியுமான திரு ஏ. கே. செல்வராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு கே. ஆர். அர்ஜுனன், டாக்டர் சி. கோபாலகிருஷ்ணன் மற்றும் தொண்டர்கள் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலின் கிரிவல பாதையில் அமைந்துள்ள அருள்மிகு அக்ஷய ஸ்ரீ சாய்பாபா திருக்கோயிலில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் சாய்பாபாவுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபம் ஏற்றியும் அன்னதானம் வழங்கியும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அமைச்சர்கள் திரு அக்ரி எஸ். எஸ். கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் சி. விஜயபாஸ்கர் மற்றும் கழக தொண்டர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டையை அடுத்த அம்மூர் கூட்டு ரோடு பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ செயின்ட் பீட்டர்ஸ் பால் தேவாலயத்தில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக வேண்டி பாடல் பாடி மனமுருகி ஜெபம் செய்து சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அமைச்சர் டாக்டர் எஸ். சுந்தரராஜ் மற்றும் கழக தொண்டர்கள் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் சத்தியவாடி ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோயிலில் 5008 தேங்காய் உடைத்து சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அமைச்சர்கள் திரு முக்கூர் என். சுப்பிரமணியன், திரு ஆர். பி. உதயகுமார், கழக தொண்டர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஸ்ரீ வண்ணாத்தாள் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் அமைச்சர் திரு என். சுப்பிரமணியன் மற்றும் திரளான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மத்திய மாவட்டம் செங்கல்பட்டு நகர 16வது வட்ட அஇஅதிமுக சார்பில் அருள்மிகு பாலவிநாயகர் கோயில் 108 தேங்காய் உடைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக சார்பில் சர்வதீர்த்த குளம் அருகேயுள்ள அருள்மிகு தவளேஸ்வரர் கோயிலில் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து செல்வ விநாயகர் கோயிலில் நடைபெற்ற வழிபாட்டில் 108 பால் குடங்கள் எடுத்து வரப்பட்டு விநாயகருக்கு பாலாபிஷேகம் நடத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் குன்னவாக்கம் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாள் கோயிலில் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. மதுரை புறநகர் சோழவந்தான் தொகுதி அஇஅதிமுக சார்பில் அலங்காநல்லூர் பகுதியில் உள்ள காளியம்மன் கோயிலில் 108 பேர் கைகளில் தீச்சட்டி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஸ்ரீவைகுண்ட வாசபெருமாள் திருக்கோயிலில் சிறப்பு வழிபாடும் தீப ஆராதனையும் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கோட்டூர் ஸ்ரீ வேணடு கண்ணியம்மன் சமேத ஸ்ரீ வெண்டுரைநாதர் சுவாமி திருக்கோயிலில் மகா அபிஷேகமும் அன்னதானமும் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் நன்னிலம் அச்சுதமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் மகா அபிஷேகமும் அன்னதானமும் நடைபெற்றது. திருநெல்வேலி மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பாளையஞ்சாலை குமாரசுவாமி கோயிலில் உள்ள விநாயகர் சன்னதி மற்றும் முருகன் சன்னதிகளில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சின்னக்காம்பட்டி அருள்மிகு மகா காளியம்மன் திருக்கோயிலில் ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் சிறப்பு வழிபாடு மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. பெருந்திரளான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்று மக்களின் முதல்வருக்காக மனமுருக பிரார்த்தனை நடத்தினர். இதேபோல் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிற மாநிலங்களிலும் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன.